திரு ஜென்ராம், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இது தற்போதைய தேர்தலில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற இருமுனை போட்டி தான் இருக்கா, இல்லை பலமுனை போட்டியும் தொடருதா? அதாவது டெக்னிக்கலாக பேசுகிறவங்க இதை வந்து பலமுனை போட்டி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்களுடைய உணர்வில் கிட்டத்தட்ட அது இருமுனை போட்டியாக சுருங்கி விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சில காலம் முன்னால் துணை முதலமைச்சர் வந்து சொன்னார், பலவீனமான நிலையில் அதிமுக இருந்த போதிலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட அதே தான் உண்மையான நிலைமையாகவும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். இந்த இருமுனை போட்டியும் சமமான போட்டியாக இருக்கிறதாக நான் நினைக்கல. அது உதயநிதி சொன்ன மாதிரி அது பலவீனமான நிலையில் அதிமுக இருக்கிறதாகத்தான் நினைக்கிறேன். முதலிடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் இடையில 10%க்கும் கூடுதலாக இடைவெளி இருக்கும் அப்படின்னும் ஒரு புரிதல் வருது. இந்த கேம்பெயின் ஸ்டைலு, கேம்பெயினுக்கு மக்களிடத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ், இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு உணர்வு வருது. கிட்டத்தட்ட இன்றைக்கு பிரச்சார களத்திலையும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி திமுக அதிமுகவுக்கு எதிரான கண்டனங்களை குவிக்கிறது, அதிமுக திமுகவுக்கு எதிரான கண்டனங்களை குவிக்கிறது. அதனால் அவங்க ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு தங்களுடைய மெயின் டார்கெட்டாக திமுகவுக்கு அதிமுகவும் அதிமுகவுக்கு திமுகவுமாக இருப்பதாகத்தான் தெரியுது. மற்றவங்க வந்து சொல்வது எல்லாம், தம்பி கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு யாரும் சொல்வதற்கு முன்னால் போட்டியிலேயே நான் இருக்கிறேன்னு சொல்வதற்கான முயற்சியாக டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு சொல்வதாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அது இருமுனை போட்டியாக சுருங்குவதாகத்தான் நான் நினைக்கிறேன். அது சுருங்குதா இல்லை சுருங்க வைக்கப்படுதா? அப்படியான ஒரு அதை கொஞ்சம் புஷ் பண்ணித்தான் அப்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அது புஷ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கல. அதாவது பிரதான முழக்கமாக இருக்கக்கூடிய முழக்கங்களை வரிசைப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு திமுக அணியிலிருந்து ஒரு லைன் வைக்கிறாங்க. அது வந்து ஒரு சாய்ஸ், அந்த இடத்துல வரக்கூடிய சாய்ஸ். இன்னொன்று, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், திமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு என்டிஏ ஒரு முழக்கத்தை முன் வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுக்கும் தான் ட்ராக்ஷன் இருக்கு மக்கள் மத்தியில். இதை தாண்டி அது போக அப்ரோச்சிலையும் இந்த 4 சொற்கள் இருக்கு. ஒவ்வொரு அணி சொல்றதுலையும் அந்த 4லையும் நெகட்டிவிட்டி எங்கேயும் இல்லை, எதிர்வகை சொல் எதுவும் இல்லை 2 சரப்புலையுமே. ஆனா தீய சக்தி தூய சக்தி அப்படின்னு சொல்ல வரும்போதே அவங்க வந்து இந்த கேமுக்கான லாங்குவேஜ்ல இருந்தே வேறுபட்டு வேற லாங்குவேஜுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது அங்கே மிஸ்ஃபிட்டாகத்தான் நிற்குது மக்கள் முன்னால். அந்த அரசியல் களத்தில் அது வந்து மிஸ்ஃபிட்டாக தான் இருக்குது. இப்போ திமுக ஆட்சியில் தொடர வேண்டுமா கூடாதா, இந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன மாதிரி ஆட்சி நடத்தியது, அதன் மீதான தீர்ப்பு தான் இந்த தேர்தல். அதனால ஸ்டாலின் நீடிக்கணுமா வேண்டாமா என்பது தான் முக்கியம். நம்ம அப்படி பார்க்க வேண்டி இருந்தா யார் இலக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் வைக்கக்கூடிய இலக்கை தாண்டி இளம் வாக்காளர்கள், முதல் முறை வாக்காளர்களினுடைய இலக்கு வேற யாரோ அதை குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜயோ அல்லது நாம் தமிழரோ அதை குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கு இல்லையா? இல்லை, அது இளம் வாக்காளர்கள் என்ன வாக்களிக்க போகிறார்கள் அப்படின்னு உறுதியாக இன்னும் யாருக்கும் தெரியாது. ஆனா இளம் வாக்காளர்களை நோக்கி எடப்பாடி பழனிசாமியும் அட்ரஸ் பண்றாரு, முக ஸ்டாலினும் அட்ரஸ் பண்றாரு, சீமான் விஜயும் அட்ரஸ் பண்றாங்க. ஆனா சீமானுக்கும் விஜய்க்கும் மட்டும்தான் அந்த இளம் வாக்காளர்கள் போவாங்கன்னு நம்ம வந்து முன் முடிவுகளுக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த திமுகவை ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சியில் தொடர வேண்டும்னு சொல்லக்கூடியவர்கள் ஓரணியில உறுதியாக அப்படியே நிற்கிறாங்க. அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா அந்த டிமாண்டில் அவங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை. ஆனா திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும்னு சொல்லக்கூடியவங்க 3 பிரிவுகளாக நிற்கிறாங்க. அதனாலேயே அது வந்து 30, 20, 10 அப்படின்னு வாக்குகளை பெறக்கூடியதாக இருந்ததுன்னா அதனால பலன் எதுவும் இல்லை. அப்படிங்கிறதுனால நான் வந்து திமுக அணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக முன்னணியில் இருக்கிறதாக முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். பேசலாம். திரு மணிகண்டன், நீங்க தேர்தல் நெருக்கத்தில்
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இடையில இந்த இருதுருவ மோதல் கூர்மையடைந்து இருப்பது அப்படிங்கிறது திட்டமிட்டு நிகழ்ந்ததா அல்லது தற்செயலா நடக்கக்கூடிய ஒன்றுன்னு பாக்குறீங்களா? பொதுவாகவே தமிழ்நாடு அரசியல் என்பது அதிமுக, திமுக என்றுதான் நீண்ட காலமாக இருக்கிறது, இன்றும் தொடர்கிறது. அது ஒவ்வொருடைய பார்வையில மாறி அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் உரிமையில பேசலாம். எங்களுக்கு அவர்கள் தான் போட்டி என்று எல்லோருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை என்பதை மறந்துட்டு தான் பேசணும். அதெல்லாம் யதார்த்தம் என்பது இன்றைக்கு அதிமுக, திமுக என்றால் இருக்கிறது. குறிப்பாக அதிமுக 2011 21 வரையில் ஆண்ட 10 ஆண்டு காலத்தில் தொடர் தோல்வியை சந்தித்து பலகீனமாக இருந்தது திமுக தான். இப்போ அதிமுக பலகீனமாக இருக்கிறது என்று உதயநிதியோ அல்லது ஸ்டாலினோ சொல்றது வியப்பே கிடையாது. அப்படி சொல்லித்தான் வாக்காக்க முடியுங்க. ஏன்னா அதிமுகவை பலகீனப்படுத்த மட்டும்தான் திமுகவின் வாழ்நாள் நோக்கமாக இருந்தது. அதுக்கான முயற்சி வச்சிருந்தாங்க, நிச்சயமா நடக்கல. ஆனால் இங்க ஜென்ரலாக குறிப்பிட்டதான் எனக்கு ஒரு விந்தையா இருக்குது. அவரே மாதிரி குறிப்பிடுறாரு. ஏன்னா அதிமுக வலிமையாக இல்லை என்று சொன்னால் இவ்வளவு வலிமையான அணி அமைக்கிறது அவசியம் இல்லை. அவர்கள் செய்த சாதனை, அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளப்பரிய திட்டங்களை இதுவரை இல்லாத வகையில செய்திருக்கும் என்பது உண்மையானால் நிச்சயமாக அவர்கள் துணிச்சலாக தேர்தலை சந்திக்கலாம். ஆனால் அவர்கள் பேசுகிற பேச்சிலே புரிகிறது. எங்கேயும் திட்டங்களே பேசல. எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரையில எங்கே சென்றாலும் மிக சாதனையாக கடந்த காலத்தில் நாங்கள் செய்த சாதனை, திமுக செய்ய தவறியது, நாங்கள் இனிமேல் செய்ய போவது என்றெல்லாம் பட்டியலிட்டு பம்பரமாக சுழன்று பேசுகிறார். சென்றோடமெல்லாம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவு அலையை பார்க்கிறோம். ஆனால் திமுக பலகீனமாக தனிப்பட்ட விமர்சனங்களை அதிகமாக வைக்கிறது. ஆனாலும் கூட அதிமுக கடன் சொல்கிறது. இன்னைக்கு புதிதாக வந்தவர்கள் அது ஏற்கனவே ஒரு களத்தில் இருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு தான் திமுக போட்டியாக இருக்கிறது என்று சொல்வதற்கு உரிமை உண்டு, தவறு கிடையாது. ஏன்னா பேசுவாங்க. இப்படி 50 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல பார்த்துட்டே வர்றோம். பல கட்சிகள் இப்படி 3ஆம் அணி 4ஆம் அணி என்று உருவாக்கி அவர்கள் பேசிய வரலாறு உண்டு. ஆனால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் எப்படி களம் மாறியது என்பதை உணர்ந்து வரலாறு உண்டு. என்றைக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அதிமுக, திமுக என்பது மாற முடியாத ஒன்று. காரணம் என்னன்னு சொன்னால் திமுகவை முற்றாக வேறெடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்தார். எம்ஜிஆருக்காக தீய சக்தி என்று சொன்னார். அதே மாதிரி புரட்சி தலைவர் மறைந்த அம்மாவும் அதே மாதிரி சொன்னாங்க. அந்த வழியில பயணித்தாங்க. அதே வழியில எடப்பாடியாரும் இன்றைக்கு மிக சரியாக தன்னுடைய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுல யார் எப்படி சொன்னாலும் கவலை இல்லை. அதிமுக தன் பாதை மாறாமல் பயணிக்கிறது. திமுக தான் முதல் எதிரி. அந்த திமுக இதுவரையிலும் சொன்னதை செய்யவில்லை என்றுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. திமுக தான் முதல் எதிரி. களத்துல நீங்க சொல்ற மாதிரி தொடர்ந்து 2 கட்சிகளுக்கும் இடையில தான் போட்டி, அந்த இருமுனை போட்டி தான் அப்படிங்கறத தாண்டி தொடக்கத்துல அந்த 4 முனை போட்டி அப்படிங்கிற ஒன்று இருந்தது. அது தொடர்பான பரப்புரை தொடங்கும் போதும் அப்படிதான் தொடங்குச்சு. ஆனா இப்ப அது திட்டமிட்டு திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கறத நோக்கி நகர்த்தப்படுதா? காரணம், இன்றைக்கு திரைக்கலைஞர்கள் மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க, அது ஒரு கனவு மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சு உங்கள் வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிமுகவும் தள்ளப்பட்டிருக்கா? அவங்க திரைக்கலைஞர் உச்சபட்சத்தில் இருந்த திரு கமலஹாசன் கடந்த முறை தேர்தலை சந்தித்த போது இதே குற்றச்சாட்டை திமுக சொல்லியிருந்தது.